எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் அது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மைல் இருக்குது நம்ம போகிற இடம். அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலை தான். நாங்கள் இருக்கிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை இருக்கிற இடம் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் சீசன் இது. ஸ்ப்ரிங் சீசனில் என்னென்னா செடி அது வளர்க்குறவங்க, காய்கறி செடிங்க இல்லை பூச்செடிங்க, மரம், எந்த மாதிரி செடியாக இருந்தாலும் வளர்க்குறதுன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன்லேயே என்ன பண்ணுவோம், விதையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி குட்டி டப்பாவில் இல்லை குட்டி குட்டி பாட்டில் போட்டு அதை விதை வந்து வீட்டுக்குள்ளேயே முளைக்கும். நல்லா வந்த பிறகு அது சம்மர், அதாவது ஏப்ரல் மே கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்துடும். அந்த டைமில் பார்த்து வெளியே வந்து பெரிய பெரிய தொட்டியில் அந்த செடிங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போது குட்டி குட்டி ஃப்ளவர்னால் அது குட்டி பாட்டில் வைக்கிறது, அப்படி இல்லை தக்காளி, கத்திரிக்காய், இந்த மாதிரி பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் வர செடிங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பாட்டில் மாற்றி வெளியே பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சீட்லாம் வாங்குறது போகிறது, கடைக்கு போகிறது வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ஊரில். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கலிஃபோர்னியா வந்து 1 வருஷம் ஆகுது கரெக்டாக. இங்கே வின்டர் ரொம்ப ஹார்ட்கோர் வின்டர்லாம் இந்த ஊரில் கிடையாது. கலிஃபோர்னியாவில், விர்ஜீனியாவில் நீங்கள் பார்த்த ஸ்னோ மாதிரிலாம் இங்கே கிடையாது. இந்த ஊரில் நம்ம ஊர் மக்கள் வந்து அவங்க வீட்டில் செடி வளர்த்து அது அப்புறம் பெருசாக காய்ச்சி விதைக்கு விடுவோம் இல்லைங்களா. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சுரக்காய், அப்புறம் வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், இந்த மாதிரி வீட்டிலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வைக்கும்போது அது ஒரு சீசன் முடியும் போது அது விதைக்குன்னு சில காய்கறிகளை விட்டுருவாங்க. அவரைக்காய்னா ஒரு கொத்தா ஒரு காயை விட்டுருவாங்க, அது விதைக்குன்னு இருக்கட்டும். அப்புறம் கத்திரிக்காய் அது விதைக்குன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வீட்டிலையே வந்து வளர்த்துட்டு அந்த வெஜிடபிளை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த குரூப் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 300-400 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க, இல்லாதவங்களுக்கு அது மாதிரி புதுசாக செடி வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி செடியை வந்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. விதைங்க, குட்டி குட்டி கிளைங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க எல்லாருக்கும். அதை வந்து ஒரு நாளில் வந்து அசம்பிள் பண்ணி எல்லோரும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ எங்களுக்கு இங்கே டைம் பார்த்திங்கன்னா 2 to 3 வந்து 2 to 4 நினைக்கிறேன். அந்த டைமில் போயிட்டு நம்ம நம்மளுக்கு வேணுன்றதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வின்டர் ஸ்னோ இருக்கிற ஊர்லேயே தான் நாங்கள் இருந்தோம். அங்கே மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மாதம் நல்ல வெயில் இருக்கும், 6 மாதம் வின்டரில் தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு வந்து செடிங்க வந்து எல்லாமே நம்ம வளர்த்தா கூட ஒரு 6 மாதத்துக்கு செடி வளரவே வளராது. ஏன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுறதுனால. இங்கே வந்து அந்த மாதிரி வெதர் இல்லை. த்ரூ அவுட் த இயர் வந்து நல்ல வெதர் தான் இங்கே. செடிங்களாமும் நல்ல நம்ம ஊரில் என்ன மாதிரி செடிங்க, எல்லா வெரைட்டி செடிங்களும், காய்கறி, அப்புறம் பழங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. பார்க் மாதிரி பெரிய பார்க்கு, அந்த பார்க்கில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறத. இங்கேயும் வந்து நான் சீட்ஸு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் குட்டியாக வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த சீட்ஸை நான் பிளான் பண்ணுறதையும் உங்கள் கூட எண்டில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
See the label here. I think it's better amount. Correct? Okay. Hey, what is the name? This one? Huh? Mosquito plant. Mosquito plant. She said, yeah. You can take the water. Thank you. Nice. Thank you. Yeah, that's tough. ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க விளையாட்டிங்க பாப்பா அவன் வருவான் நீ வா அசோகா இப்போ எதுக்கு நீங்கள் ஓடுனீங்க அங்கே அப்பா வாங்க இதே போய் அங்கே இருக்க பாப்பா பாரு எவ்வளோ செடி இருக்கு துளசி செடி இருக்கு ஒரு குட்டி சாமந்தி செடி இருக்குது பாப்பா கீரைலாம் இருக்குது சுண்டைக்காய் இருக்குது சுண்டைக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அது சீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து மண் தேவை இங்கே வந்து மண் வந்து நம்ம கடையில் வாங்கினா தான் நம்ம செடியெலாம் வைக்க முடியும் அதுக்கு வந்து இங்கே ஹோம் டிப்போ இங்கே நிறைய கடையிலலாம் விற்கும் மண் அங்கே ஹோம் டிப்போன்னு ஒரு கடை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அந்த கடையில் கிடைக்கும் அங்கே வந்து இந்த மண் வாங்கிட்டு சில தொட்டிங்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அந்த தொட்டியும் வாங்கிட்டு நம்ம நடணும் அந்த சீட்ஸ்லாம் நடணும் அந்த பிளான்ட்டு தான் முதல்ல நடணும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த சீட் நான் என்னென்ன சீட்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டென்ட் மாதிரி தெரியுதுங்க அங்கே தான் வந்து அந்த சீடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் நம்ம இதுதான் வந்து நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த விதைங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து 2 விதமாக வச்சுருந்தாங்க ஒன்று வந்து பச்சையாக இருக்கிற பசலைக்கீரை இன்னொன்று வந்து சிவப்பாக இருக்கிற பசலைக்கீரை அப்படின்னு சொல்லி 2 கீரை வச்சுருந்தாங்க அந்த 2 கீரை விதையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் துளசி விதை வச்சுருந்தாங்க அது துளசிலேயே வந்து 2 விதையை வச்சுருந்தாங்க ஒன்று சிகப்பு விஷ்ணு துளசி இன்னொன்று கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது 2மே எடுத்தேன் இது வெண்டைக்காய் விதை எடுத்தேன் இது வந்து மொச்சை விதைன்னு நினைக்கிறேன் மொச்சை அப்புறம் துவரை விதை 2மே எடுத்தேன் நான் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு துளசி விதை இது 2மே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை விதைன்னு சொன்னாங்க ஒன்று ஒரு வெரைட்டி ஒன்று வந்து இலை சின்னதாக இருக்கும் இன்னொன்று பெருசாக இருக்கும் இன்னொன்று வந்து சிகப்பு அப்படின்னு சொல்லி 3 செடி விதை வச்சுருந்தாங்க அது 3மே எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து குக்கும்பர்னு நினைக்கிறேன் அது எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து பீர்க்கங்காய் விதை இது என்ன விதைன்னு தெரியல பிரித்து பார்த்தா தான் தெரியும் அது என்னதுன்னு ஆனால் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க
அதாவது இந்த மாதிரி பேக் பண்ணி அந்த பேக்கிங்கில் வந்து மேலே பேர் எழுதியும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஏதோ கீரை விதைன்னு நினைக்கிறேன். கீரை விதை வச்சுருந்தாங்க. நான் மேக்ஸிமம் கீரை இருக்கிற விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது என்ன விதைன்னு தெரியல. இதுவும் கீரை விதை தான். சிறுகீரை அரைக்கீரை அதுவியான்னு தெரியல. அந்த மாதிரி விதை மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நல்லா பேக் பண்ணி பேர் எழுதி நம்மளுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் தான் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தோம் செடிங்கெல்லாம். இதெல்லாம் நடணும். இது வந்து கத்தாழை, இது வாழை மரம், செம்பருத்தி கிளை, அது ரோஜா செடி கிளை, இது துளசி, இது வந்து சாமந்தி, இது கற்பூரவள்ளி. இது ரெண்டும் வந்து இந்த சக்குலண்ட் பிளான்ட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது எப்படி வளரும் என்னன்னு தெரியல. சரி சும்மா அழகாக இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் நான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இங்கே கருவேப்பிலை செடிலாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் இந்த குளிரால் கொஞ்சம் அப்படியே வதங்கின மாதிரி இருக்குது. இதுதான் வந்து மணல். இது மண் கார்டன் சாயில்னு சொல்லிட்டு இந்த மண்ணை தான் எடுத்துகிட்டு வந்து இதிலெல்லாம் போட்டுட்டு இந்த செடியை வந்து நடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி, இது முருங்கை செடி. இது இப்போ தான் அந்த குளிரில் எல்லாம் காஞ்சி அப்படியே துளுப்பு வருது. இது மல்லிச்செடி, அது பதியம் போட்ட மல்லிச்செடி. பட் அது ஏதோ காஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கணும் அது எப்படி வருதா இல்லையான்னு தெரியல. சில சமயம் இவ்வளோ காஞ்சி இருக்கும் குளிர் நாள்லலாம் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் துளுத்து வந்துடும் அது எப்படின்னாலும். பார்க்கணும் அது எப்படின்ட்டு. இந்த 3 தொட்டிங்க வந்து நாங்கள் புதுசாக வாங்கினோம். மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் தேவையான சைஸில் இருக்கும். நம்ம சின்ன பேக்னால் சின்ன பேக் வாங்கிக்கலாம், பெருசுனா பெருசும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம செடி வைக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் இந்த சீட் கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.